வணக்கம் மக்களே. நாளைக்கு மிக மிக அற்புதமான முக்கியமான ஒரு நாள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா கால பைரவ அஷ்டமி. கால பைரவர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் காவல் தெய்வமாக இருப்பார். நம்மளுடைய சனி பகவானுடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கால பைரவர் தான். இவரை வழிபடுறது மூலமாக பல விதமான தோஷங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள் கூட விலகும் அப்படிங்கிறது நம்பப்படுது. பைரவர் அவதரித்த நாள் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு. இது எல்லா விதமான சிவன் கோயிலுமே சிறப்பாக கொண்டாடப்படும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா நான் இந்த கோவிலில் நாளைக்கு வந்து கால பைரவருக்கு அபிஷேகம், அன்னதானம்லாம் இருக்குது. அதுக்கு என்னால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால பைரவரை வழிபடுறது மூலமாக நமக்கு எல்லா விதமான தோஷ நிவர்த்தியும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நாளைக்கு அவர் அவதரித்த நாள் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நமக்கு வேண்டிய வரங்களை கண்டிப்பாக கொடுக்க காத்துட்ருப்பார். அதனால் அவருக்கு பிடித்த மலரான அரளி மலர், அதுக்கப்புறம் மிளகு சேர்த்த வடை, அப்புறம் மிளகு தீபம், இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு ஏற்றுங்க.